நான் தோத்துட்டேன். இப்படி வெறி பிடிச்சாலே இது அடுத்து கண்டிப்பா கண்ணை தான் எடுக்கும். அதுக்கு முன்னாடி நாம எடுத்துருவோம். எடுத்து ஒளிச்சு வச்சிட வேண்டியதான். தோத்துட்டேனே. நான் தோத்துட்டேன். எங்க எங்க நான் தோத்துட்டேன். நான் என்ன பண்ணுவேன்? ஆமா, நீங்க தோத்துட்டீங்க. இந்த ரெண்டு பெண்சிங்களுக்கு நடுவுல சிக்கிடக்கூடாது. இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே உங்களால இந்த மாரிய ஜெயிக்கவே முடியாது. என்கிட்ட மட்டும் இல்ல, எல்லார்கிட்டயும் நீங்க தோத்துட்டு தான் இருப்பீங்க. என்னைக்கு நல்லது நினைச்சு ஒரு 10 பேருக்கு நல்லது செய்றீங்களோ அப்பதான் நீங்க ஜெயிப்பீங்க. அடுத்தவங்க குடிய அழிக்கணும், கெடுக்கணும்னு தப்பான வழியில போனீங்கன்னா உங்களுக்கு கடவுள் மட்டும் இல்ல, யாரும் உதவிக்கு வரமாட்டாங்க. நீங்க தோத்துட்டே தான் இருக்கணும். இப்பவும் சொல்றேன், நீங்க மனசிறங்கி தேவி அம்மா நினைவிடத்துக்கு போய் அவங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டு திருந்திட்டேன்னு சொல்லுங்க. கண்டிப்பா தேவி அம்மா உங்களை மன்னிப்பாங்க. இல்ல, நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன், திருந்தவே மாட்டேன், இப்படிதான் பண்ணிட்டு இருப்பேன்னு திருந்தாத ஜென்மமா இருந்தீங்க, தேவி அம்மா வீட்டுக்கு வந்து உங்களை வதம் பண்ணுவாங்க. மன்னிப்பு கேட்டு திருந்தி வாழ போறீங்களா, இல்ல திருந்தாம தேவி அம்மாவால வதமாக போறீங்களான்னு இந்த 2ல 1 நீங்களே முடிவு பண்ணுங்க. சும்மா போறவள சொரிஞ்சில்ல விடுது. இப்ப வேணும்னா நீ ஜெயிச்சிருக்கலாம். மத்தவங்க பார்வைக்கு நான் தோத்து போயிருக்கலாம். அதுக்காக நீ ரொம்ப ஆணவத்துல ஆடாதடி, ஆடாத. உன் ஆணவத்தை அடக்குற. கூடிய சீக்கிரம் உனக்கு நாள் குறிச்சு நான் ஜெயிச்சு காட்டுறேன்டி. நீங்க எல்லாம் திருந்தவே மாட்டீங்கல்ல. மாட்டோம். சும்மாவா சொன்னாங்க எதுவாலையோ நிமித்த முடியாதுன்னு? ஐயோ எங்கேயா போறா மாரியாத்தா, என் மேல வந்து ஏறாத்தான்னு என் கழுத்துல பிடிக்க பாக்குறேன். போய் இங்க இருந்து போய் தொலை. இருக்கிற வெறியில நம்மள ஏதாவது பண்ணிட போகுது. நான் தோக்க மாட்டேன், நான் ஜெயிப்பேன். உன்னை விட மாட்டேன்டி, விடவே மாட்டேன், விட மாட்டேன். செல்லக்குட்டி, தனியா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பாட்டி உங்களை தனியா விட்டுட்டு போயிட்டாங்களா? அம்மா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதுக்கு காரணம் நீங்க தான். நீங்க மட்டும் இல்லனா அம்மா ஆர்டரை முடிச்சிருக்கவே மாட்டேன், சவால்ல ஜெயிச்சிருக்கவும் மாட்டேன். எல்லாரும் என்ன பாராட்டுறாங்க. ஆனா எனக்கு வந்த பாராட்டு, பேரு, புகழு இது எல்லாத்துக்கும் காரணம் நீதாண்டா தங்கம். எனக்கு வந்த பாராட்டு, புகழ் எல்லாமே உனக்கு தான் சொந்தம். மாரி மாரி வாங்கக்கா. நீ செஞ்ச காரியத்துக்கு உன்னை பாராட்டிட்டே இருக்கணும் போல இருக்கு. வாழ்த்துக்கள். ஆமா மாரி, நீ செஞ்சிருக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. இதுக்காக உன்னை எத்தனை தடவை வேணாலும் பாராட்டலாம். அதுக்காக தான் நாங்க வந்தோம். வாழ்த்துக்கள் மாரி. தேங்க்யூ. நேத்து நைட்டு நீ மனசு உடைஞ்சு பேசினதெல்லாம் கேட்டு நான் ரொம்ப வேதனைப்பட்டேன் தெரியுமா. ஆனா கடவுள் உன் பக்கம் இருக்கிறத நிரூபிச்சிட்டாரு.
அந்த தாரா அத்தை என்ன சொன்னாலும் எவ்வளவு கேவலப்படுத்தினாலும் அவங்களுக்கு நீ உடனுக்குடனே பதில் கொடுக்காம அவங்க சொல்றது எதையும் காதலியே வாங்காம அமைதியா இருக்கிற மாதிரி நீ இருந்த பத்தியா? அதுதான் உங்ககிட்ட இருக்கிற ஒரு நல்ல குணம். அந்த நல்ல குணத்துக்காக தான் நீ தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே வர மாதிரி அவங்க தோத்துட்டே போறாங்க. ஆமா மாறி, ஹாசினி அக்கா சொல்றது 100க்கு 100 உண்மை. தாரா அத்தை உன்னை எவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும் நீ பதிலுக்கு பதில் அவங்கள எதிர்த்து பேசாமலேயே அமைதியா இருக்கிற உன்னோட நல்ல குணத்துக்கு தான் கடவுள் எப்பவும் உன் பக்கம் இருக்காரு. உன்னை ஜெயிக்க வச்சுக்கிட்டே இருக்காரு. உன்னை என் அக்கான்னு சொல்லிக்கிறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உன்னோட நல்ல மனசுக்கும் குணத்துக்கும் காணாம போன உன் குழந்தை சீக்கிரமே உனக்கு கிடைச்சிரும். ஆமா மாறி, ஸ்ரீஜா சொன்ன மாதிரி கூடிய சீக்கிரம் உன் குழந்தை சீக்கிரமா கிடைச்சிடும். என்னோட உள் மனசு சொல்லிட்டே இருக்கு. நான் ஜெயிச்சத நினைச்சு நீங்க 2 பேரும் இவ்ளோ சந்தோஷப்படுறீங்களே. உங்கள மாதிரி நல்ல மனசு இருக்கிறவங்க என் கூட இருக்கிறதுனால தான் என்னால ஜெயிக்க முடியுது. என்னோட வெற்றிக்கு முக்கியமான காரணம் யார் தெரியுமா? தோ இவங்க தான். நைட்டு தூக்கம் வராம தேவி அம்மாட்ட வேண்டிட்டு இருக்கும் போதுதான் குழந்தை அழுதுச்சு. குழந்தைய சமாதானப்படுத்த வெளியே தூக்கிட்டு போகும்போது அப்படியே கோயிலுக்கு போனேன். அப்புறம் என்ன நடந்ததுன்னு தான் நான் கீழே சொன்னேன்ல. குழந்தை மட்டும் அழாம இருந்திருந்தா நான் எப்படி ஜெயிச்சிருப்பேன்னு எனக்கே தெரியல. மாறி, நீ ஜெயிச்சிட்டேன்னு தெரிஞ்சதும் அந்த தாராத்தோட மூஞ்சி எப்படி மாறி போச்சு தெரியுமா? அப்படி. ஆமா மாறி, அவங்க மூஞ்சி அப்படியே செத்து போச்சு. சவக்கால வந்துருச்சு. நான் மட்டும் அந்த ₹1 நெத்தி மேல வச்சிருந்தா கன்ஃபார்மா டெட் பாடி தான். சரி அதை விடுங்க ஸ்ரீஜா. நானும் கம்பெனிய பார்த்துட்டு ஹஸ்பண்ட் சார் கண்ணு பிரச்சனை கொல்லிமலைன்னு அலைஞ்சிட்டு உன்னை கவனிக்க முடியாம போயிருச்சு. நீ செக்கப்க்கு எல்லாம் சரியா போறியா? அதெல்லாம் கரெக்டா செக்கப் போயிட்டு தான் இருக்கேன். எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, எல்லாம் நல்லபடியா போயிட்டு தான் இருக்கு. அடுத்த செக்கப் எப்ப போகணும்? நாளைக்கு போகணும்னு நினைக்கிறேன். அப்படியா? அப்ப நான் நாளைக்கு காலையில மில்லுக்கு போயிட்டு அப்படியே நேரா ஹாஸ்பிடல் வந்துடுறேன். நீயும் அங்க வந்துரு, சரியா? உனக்கு எதுக்கு மாறி வீண் சிரமம்? நான் பாத்துக்கிறேன். இதுல எனக்கு ஒரு சிரமமும் இல்ல. உனக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கிற வரைக்கும் உன் கூடவே இருந்து பாத்துக்கிறது என்னோட கடமை. சரி மாறி, நீ மில்லுல இருந்து ஹாஸ்பிடல் வந்துரு, நான் வீட்ல இருந்து ஹாஸ்பிடல் வந்துடுறேன். அப்படி சரி. என்ன ஸ்ரீஜா, நீ என்ன மாறி மாறின்னு பேர் சொல்லி கூப்பிட்டு இருக்க? அக்கானு கூப்பிட்டு. அது சின்ன வயசுல இருந்து பேர் சொல்லி கூப்பிட்டே பழகிட்டேனா, அதான் அப்பப்ப மறந்து போயிடுது. அத இப்ப நீ ரொம்ப நல்லா மாறிட்டியே. உன்னோட பழக்கத்தையும் அப்படியே மாத்திக்கோ. அக்கான்னு கூப்பிட்டனா மாறி சந்தோஷப்படுவாள? சரி, உங்களுக்காக. அக்கா, இப்படி உங்களை பாக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. சரி மாறி, நீ ரெஸ்ட் எடு, நாங்க அப்புறமா வரோம். சரி. சரிக்கா வரோம். நம்ம போனா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பா. நம்ம போய் ஏதாவது டிஃபரெண்டா சமைக்கலாம். சிஸ்டர், அந்த சீலிங்ல ஒரு ஓட்டை இருக்குது, எலிகள் இருக்க சான்ஸ் இருக்குது. நம்ம மாறி கிட்ட பேசினதெல்லாம் ஒட்டு கேட்டிருப்பாங்க போல இருக்கு. ஆமா ஆமா, இப்ப என்ன பண்றது? இன்னும் அவங்க எரிச்சல்ல தான் இருப்பாங்க. நம்ம முடிஞ்ச அளவுக்கு இன்னும் பத்த வச்சுட்டு போலாம். உங்க கபகபன்னு எரியட்டும். சிஸ்டர், இந்த 2 விஷப்பூச்சிகளும் மாரியோட ஏதோ ஆலோசனை பண்ணிட்டு தான் வெளியே வந்திருக்கிற ஆள்வோ சிஸ்டர். வரட்டும், பாத்துக்கோ. நீ சும்மா ஒரு ஆளுங்க. அத்தை,
அத்தை அத்தை நீங்க தான் ஜெயிப்பீங்க. மாறி தோத்து போய் உங்க முன்னாடி தலை குனிஞ்சு நிப்பாரு நான் நினைச்சிட்டு இருந்தேன் அத்தை. ஆனா நீங்க இப்படி தோத்து போய் மாறி முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அத்தை. அதுதான் என்னால தாங்கிக்கவே முடியல அத்தை, தாங்கிக்கவே முடியல. உங்களை நல்லா வெறுப்பேத்துறா. எப்படி இருந்தீங்க அத்தை? இப்படி ஆயிட்டீங்களா அத்தை? என்னால கூட உங்க தோல்வியை தாங்கிக்கவே முடியல அத்தை. ஆமா, இதுக்கு முன்னாடி சிஸ்டர் எப்படி இருந்தாங்க, இப்ப எப்படி ஆயிட்டாங்க? ஓவரா 2 பேரும் வெறுப்பேத்துறீங்களா? நீங்க தோத்து போவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அத்தை. என் மனசு எப்படி வலிக்குது தெரியுமா அத்தை? தெரியுமா? நீங்க ஜெயிக்கணும், அந்த மாறி தோக்கணும்னு நான் சாமி கிட்டலாம் வேண்டிக்கிட்டேன் அத்தை, வேண்டிக்கிட்டேன். ஆனா அந்த சாமிக்கு என்ன கோபம்? ஒரு சாமி கூட என் வேண்டுதலை நிறைவேற்றல அத்தை. எது? சிஸ்டர் ஜெயிக்கணும், மாறி தோக்கணும்னு நீ சாமி கிட்ட வேண்டிட்டியா பொறிவுருட்ட? ஆமா சித்தப்பா. நீ சொல்றது கொஞ்சம் கூட நம்புற மாதிரியே இல்லையா பொறிவுருட்ட? நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை வரணும்னா நான் உங்க மேல வேணா சத்தியம் பண்றேன் சித்தப்பா. சத்தியம். நீ போய் சத்தியம் செஞ்சு எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்றது? ஏன்னா நீ புழுகு மூட்டை. அது இல்ல சித்தப்பா, எங்க தாத்தா சொல்லுவாரு, கெட்டவங்க எப்பவுமே தோத்துக்கிட்டே இருப்பாங்களாம், நல்லவங்க எப்பவுமே ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். அத்தை, நீங்க எப்பவுமே தோத்துக்கிட்டே இருக்கீங்களே, அப்ப நீங்க கெட்டவங்களா அத்தை? தெரியலையேம்மா. ஆமா அத்தை, நீங்க நல்லவங்களா கெட்டவங்களா? அத்தை சொல்லுங்க அத்தை, நீங்க நல்லவங்களா இல்ல கெட்டவங்களா அத்தை? ஏய், என்ன 2 பேரும் வந்து வெறுப்பேத்துறீங்களா? ஆஹா, இல்ல இல்ல. ஐயோ அத்தை, வாயிலடிங்க. உங்களை பார்த்தாலே எங்களுக்கு பயத்துல கை காலா நடுக்குது அத்தை. கை காலா நடுக்குது. கை நடுக்குது, கால் நடுக்கலையே. கால் நடுக்குது. நாங்க போய் உங்களை வெறுப்பேத்துவோமா அத்தை? கை காலா நடுக்குது பாருங்க. சொல்லு ஸ்ரீஜா. ஆமா அத்தை, நீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பயம் அத்தை. ஏய், ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து ஓடி போயிடுங்க, இல்ல அப்புறம் என் கெட்ட கோவத்தை நீங்க பார்க்க வேண்டியிருக்கும். சொல்லிட்டேன். எங்க காட்டுங்க, பாத்துட்டு போறோம். பாத்துட்டோம். அடி பாவிகளா, வரும். நல்லா வெறுப்பேத்திட்டு போறாளுல, யாரோ சொல்லி கொடுத்துதான் செய்யறாளோ. சிஸ்டர் பாத்தீங்களா சிஸ்டர், புள்ள பூச்சிங்களா இதுங்க ரெண்டும் எப்படி உங்களை வெறுப்பேத்திட்டு போறாளுவ? விடக்கூடாது சிஸ்டர், இவ்வளவுல முருத்தா பூச்சி நசுக்கிற மாதிரி நல்லா நசுக்கணும் சிஸ்டர். சிஸ்டர் முதல்ல இதுங்க ரெண்டையும் மாறிக்கிட்டே பிரிக்கணும் சிஸ்டர். அப்பதான் நாம நினைச்சதை நிறைவேற்ற முடியும் சிஸ்டர். அந்த மாரியையும் ஜெயிக்க முடியும் சிஸ்டர். இத்தனை நாளும் ஹாசினி மட்டும்தான் என்ன வெறுப்பேத்திட்டு இருந்தா. என்ன பார்த்து பயந்து நடுங்கிட்டு இருந்த அந்த ஸ்ரீஜா என்னையே இப்ப வெறுப்பேத்த ஆரம்பிச்சிட்டாளா? பச்சோதி இப்ப ஓவரா வெறுப்பேத்துது சிஸ்டர். இருக்கட்டும், எனக்கான நேரம் வரும், அப்ப இருக்கு இதுங்க 2 பேத்துக்கும். சிங்கம் கவுந்துட்டா சின்ன எலி கூட ஏறி விளையாடும் சொல்லுவாங்க, அப்படி இருக்குது கதை. அவங்களுக்கு மேல உள்ள கோவத்துல நம்மள முறைக்குது பாரு. பாத்து போங்க சிஸ்டர், டென்ஷன்ல கீழே விழுந்துறாதீங்க. இந்தாங்கண்ணா. தேனா, தேனா எங்க இருக்க? சீக்கிரம் வா. மாரி மேடம் ஜெயிக்கணும்னு நீ சாமி கிட்ட வேண்டிக்கிட்டல, உன் வேண்டுதல் பலிச்சிருச்சு. டை திரும்ப கிடைச்சு நைட்டோட நைட்டா ஒர்க் பண்ணி காலையில ஆர்டர் முடிச்சு டெலிவரியும் கொடுத்தாச்சு.
ஆ, அந்த ஃபாரின் கம்பெனிக்காரங்க இன்னும் 10 வருஷத்துக்கு திரும்பவும் ஆர்டர் கொடுத்திருக்காங்க. நல்லவங்கள கடவுள் சோதிப்பாரு, ஆனா கைவிட மாட்டாருன்னு மாரி மேடம் மூலமா நிரூபணம் ஆயிடுச்சு. மாமா வந்துட்டாரா? சரி, நீ போய் சாப்பாடு எடுத்து வை, நம்ம சாப்பிடலாம். நம்ம சட்டப்படி பிரிய போற நாளோட கவுண்டவுனை ஞாபகப்படுத்திட்டு இருக்கிறதுக்காக தான் இந்த கேலண்டரை இங்க தொங்க விட்டுருக்கேன். இந்த டேட்ல தான் கவுன்சிலிங் இருக்கு, ஞாபகம் வச்சுக்க. என்ன டிவோர்ஸ் பண்ண போறியா? உன்னை இன்னைக்கு எப்படி கதற விட போறேன்னு பாரு. செல்லம், என்னடா செல்லம் இன்னும் முழிச்சிட்டு இருக்க? தங்கத்துக்கு தூக்கம் வரலையோ? தூங்குங்க. ஏன் முழிச்சிட்டு இருக்கீங்க? நல்லா தூங்கணும். தூங்குங்க. தூங்குடா. என்ன என்னைய பாத்துட்டு இருக்கீங்க? தூங்குங்க. பாத்தீங்களா, அப்பா வந்துட்டாரு பாருங்க. அப்பா வந்தாச்சு. அப்பாவை பார்த்துட்டு தூங்குங்க. தூங்க மாட்டீங்களா? ஆமாவா? செல்லக்குட்டி, தூங்குடா. தூங்கு. மாரி, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல மாரி. என்னாச்சு ஹஸ்பண்ட் சார்? இவ்வளவு பெரிய சாதனையை செஞ்சு முடிச்சிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி சாதாரணமா குழந்தையை கொஞ்சிட்டு இருக்க. நீ ஜெயிச்சது சாதாரண விஷயம் இல்ல மாரி. ஏதோ ஒரு சின்ன கிராமத்துல இருந்து வந்த சரியா படிக்காத நீ அவ்வளவு பெரிய கம்பெனியில நம்ம ஃபேக்டரியில வேலை செய்யற எல்லாரையும் ஒருங்கிணைச்சு சொன்னபடியே ஜெயிச்சு காட்டிட்ட. இன்னைக்கு நம்ம ஃபேக்டரிக்கு புதுசா வெளிநாட்டு ஆர்டர் கொண்டு வந்திருக்க. ஐயோ ஹஸ்பண்ட் சார், எனக்கு எதுக்கு இந்த பாராட்டு எல்லாம்? நான் அப்படி ஒன்னும் பெருசா சாதிச்சிடலையே. இல்ல மாரி, உனக்கு வேணா இது சாதாரண விஷயமா இருக்கலாம். ஆனா எனக்கு தெரியும் இது இவ்வளவு பெரிய விஷயம்னு. நீ மட்டும் படிச்சிருந்தன்னு வையேன், பிசினஸ்ல எங்கேயோ போயிருப்ப. சொல்ல போனா தேவி அம்மாவை விட ஒரு படி மேல போயிருந்திருப்ப. ஹஸ்பண்ட் சார், அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. எப்பவுமே எல்லா விஷயத்திலயும் நான் தேவி அம்மாவுக்கு கீழே தான். அவங்களுக்கு சமமாவோ இல்ல அவங்கள விட ஒரு படி மேலேயோ என்ன வச்செல்லாம் பார்க்காதீங்க. நீ இப்படி சொல்றது உன்னோட தன்னடக்கம் பெருந்தன்மையை காட்டுது மாறி. ஆனா நீ எவ்வளவு பெரிய சாதனை பண்ணிருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இதோட நீ நின்றவே கூடாது. மேல மேல நீ வளரணும். அப்பதான் எனக்கு சந்தோஷம். அத நீ செய்வியா? நீங்க கேட்டு நான் முடியாதுன்னு சொல்லுவேன் ஹஸ்பண்ட் சார். உங்களுக்காக நான் கண்டிப்பா செய்வேன். ரொம்ப சந்தோஷம் மாறி. உன்னை நீ இன்னும் வளர்த்துக்கணும். அதுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நிறைய புக்ஸ் படி. பிசினஸ பத்தி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கோ. எந்த ஒரு விஷயத்தையும் தெரியாதுன்னு சொல்லாத அளவுக்கு நிறைய படிக்கணும். சரிங்க ஹஸ்பண்ட் சார். இது நாள் வரைக்கும் நீ வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இங்க எல்லாருக்கும் சமைச்சு போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்தது போதும். இதுக்கப்புறம் உன்னோட திறமைய வீட்டுக்குள்ளேயும் சமையல் கட்டிலையும் நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. பிசினஸ்ல நான் உன்னை மேலும் மேலும் வளர்த்து விடுறேன். இனிமே அதுதான் என்னோட வேலை, சந்தோஷமும் கூட. என் ஆசையை நிறைவேற்றி வைப்பல்ல. உங்களுக்கு எது சந்தோஷமோ அதை செய்யறதுதான் என்னோட கடமை ஹஸ்பண்ட் சார். உங்க சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷம். என்ன ஹஸ்பண்ட் சார் அப்படி பாக்குறீங்க? ஏன் நான் உன்னை பார்க்க கூடாதா? அப்படி சொல்லல.
வேண்டாம், நான் வெளியில சாப்பிட்டு தான் வந்தேன். ம். ஆமா, உன் அக்கா வந்துட்டாளா? ஆ, ம். ம், சரி.